திரைத்துறையில இருந்தே விஜயோட ஒரு பாலிய நண்பரா அறியப்பட்டுட்டு வந்தவர் தான் நடிகர் சஞ்சீவ். அது மட்டும் இல்லாம நடிகர் சஞ்சீவ் மற்றும் அவருடைய மனைவி பிரீத்தி வந்து மொத்தமா விஜய் சாரோட ஃபேமிலிக்கு ரொம்பவும் க்ளோஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தாலும் அந்த அளவுக்கு அதை பெருசா நடிகர் சஞ்சீவ் வந்து வெளியே காட்டிக்க மாட்டாரு. ஆனா விஜயோட ஒரு நெருங்கிய வட்டாரம், ஒரு நண்பர்கள் சூழல் அப்படின்னா அது சஞ்சீவ்ல அது கண்டிப்பா அந்த சூழலுக்குள்ள கண்டிப்பா அவர் அடங்குவாரு. அந்த வகையில அவருடைய வெற்றிக்கு அவரும் அவருடைய மனைவியும் பட்டாசு வெடிச்சு ஒரு திருவிழா போல கொண்டாடினாங்க. அதைத் தொடர்ந்து அவருடைய இந்த முதல் பிறந்த நாளுக்கு அவங்க செஞ்சிருக்கிற அந்த விஷயம் தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய நண்பனோட பிறந்த நாளுக்கு அவர் செஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாம அவர் ஏன் வந்து அவருடைய இந்த ஆட்சி பணியில அவர் கூட பங்கெடுத்துக்கல. அதுவும் இப்போ திருச்சி கிழக்குல கூட நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு தான் இப்போ சீட் கொடுக்குறாங்க. ஏன் அது சஞ்சீவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து நடிகர் சஞ்சீவ் மேல விமர்சனமா முன்வைக்கப்பட்டாலும் அவர் ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் நடிகர் சஞ்சீவ் வந்து முதல்வர் விஜய் செய்கிற எல்லா விஷயத்தையும் ஆதரவு கொடுத்துட்டு தான் வராரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்த நாளைக்காக அவர் செஞ்ச அந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்கு. நண்பனுக்காக நீங்கள் செஞ்ச இந்த விஷயம் கண்டிப்பாக மிகவும் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடிகர் சஞ்சீவ் முதல்வர் விஜயோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி பிரீத்தி சங்கீதாவோட ரொம்பவும் ஒரு நெருக்கமான தோழி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நடிகை ஷாலினிக்கு அடுத்தபடியாக அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான நட்பு யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சஞ்சீவோட மனைவியான பிரீத்தி தான் சொல்லிடும். ஏன்னா பிரீத்தி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை சஞ்சீவ் வீட்டுக்கு வரும்போதும் அவங்களுக்குன்னு தனியாக தடபுடலாக வெஜிடேரியன் சமைச்சு வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கெஸ்ட்டு ட்ரீட் பண்ணுறதுல சஞ்சீவ் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதுல சங்கீதாவை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து சர்வ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களே நேரடியாக நின்று நம்ம சாப்பிட்றத கவனிச்சு அந்த அளவுக்கு ரொம்பவும் பக்குவமாக நடந்துக்குவாங்க. கொஞ்சம் கூட பணக்காரங்க அவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகரோட மனைவி அப்படிங்கிற ஒரு ஈகோ அது எதுவுமே இல்லாத ரொம்பவும் சகஜமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா கிட்ட நீங்கள் ஒரு டைம் மீட் பண்ணி பேசிட்டீங்களாலே உங்கள் லைஃப் டைமில் அந்த கான்வர்சேஷனை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட் அண்ட் கைண்ட் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருடைய இன்டர்வியூஸ்ல முதல்வரோட மனைவியான சங்கீதாவை பத்தி பேசியிருக்காங்க. அவருடைய இந்த முதல்வரோட பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்ச சஞ்சீவ் மற்றும் அவருடைய மனைவியான பிரீத்தி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அன்னதானம் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுடைய சர்க்கிளில் கொடுத்துருக்குறாங்க. இவங்க இந்த பண்ணின இந்த விஷயம்தான் சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் அவர் சிஎம்மாக பதவியேற்றதில் இருந்து ஸ்வேரிங் செரமனிலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய நண்பனான விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு ஏன் சீட் கொடுக்கல, உங்களையே அவர் தன்னுடைய அந்த அரசியல் பயணத்தில் உள்ளே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சஞ்சீவ் கிட்ட கேட்டதுக்கு எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, எனக்கு என்னுடைய நடிப்பு அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்சுட்டு வர உதவி இதுவே என்னுடைய மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டு வராரு.